சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 2 பச்சை மிளகா, ஒரு கை ஃபுல்லாக வந்துட்டு கார்லிக் போட்டுக்கோங்க, பூண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ நான் பெரிய வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதும் நீங்கள் தக்காளி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி வந்து அந்த சாஃப்ட் ஆகணும். அந்த சாஃப்ட் ஆனதும் மசாலா சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அடுத்து வந்துட்டு கொஞ்சமாக எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா போட்டுக்கிறேன். எனக்கு எல்லா இதுலேயும் அது போட்டால் தான் என்னமோ டேஸ்ட்டே நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா வந்து நல்லா இதானதும் புளித்தண்ணியும் தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் மாங்காய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு மாங்காய் இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது, ஸோ மாங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து மீனை சேர்த்துட்டு 2 நிமிஷத்தில் தேங்காய் பால் ஊற்றி இறக்குனீங்கன்னா அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி மோர் வீடியோஸ்க்கு.